மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. கார்கேவோ, ராகுலோ, சோனியாவோ, பிரியங்காவோ பேசல, தலைமை பேசல, செல்வ பெருந்தகையும் பேசல. அப்போ பதில் திமுகவில் ஆர்எஸ் பாரதி கிட்ட இருந்தோ அல்லது ராஜா கண்ணப்பன் கிட்ட இருந்தோ வரது ஓகே. முதலமைச்சர் அவர்களே நேரடியாக அதுவும் ஒரு தேசிய ஊடகத்தின் கான்க்ளேவில் நேரடியாக மறுதளித்தது என்பது அந்த பதில் சொடாங்கருக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் மதுக்கம் தாக்கருக்குமான பதில் அல்ல, அது ராகுல் காந்திக்கான. ஸ்டாலினும் நேரடியாக சோனியா காந்தி அவரிடமும் ராகுல் காந்தியிடமும் பேசவில்லை, கனிமொழி தான் பேசியிருக்காரு. கனிமொழி பேசின பிறகு இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறேன். ஸ்டாலின் அவருடைய பேச்சு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை, கமாவை தான் போட்டிருக்கு. அதிகாரத்தில் பங்கு என்பது ஒரு கட்சியின் அடிப்படையான உரிமை, எந்த கட்சியாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும். முடிவு எடுக்கிறதுல இன்க்ளூசிவ்னஸ் வேணுமா வேணாமான்றது தான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படையான கொள்கை. கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாது, 90 கட்சி இருக்கும். பட் போட்டு வெற்றி பெற்ற கட்சிகள் ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் என்பது கேபினட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது இருக்கணும். இப்போ காங்கிரஸ் தரப்புலேருந்து ஒரு நியாயமான ஒரு விமர்சனத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த அரசு திமுக அரசு, ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்த அரசில் நடந்திருக்கு, நான் மறுக்கல. அதுக்கான கிரெடிட்டை திமுக எடுத்துகிட்டு போயிருக்கு. அங்கே திமுக கூட்டணின்னு சொல்கிறதுல ஏன் இந்தியா கூட்டணின்ற வார்த்தையே அவங்க வாயிலேருந்து வருதில்லை, திராவிட மாடல் தான் சொல்கிறோம், அவ்வளோதான் நீங்கள் சொல்கிறீங்க. கூட்டணி கட்சிகளுக்கு அதில் எந்த பங்கும் இல்லை. பாவம் ஒரு இடம், பழி ஒரு இடம்னு கிரெடிட்டை அவர்களும் எல்லா விதமான பழியையும் கூட்டணி கட்சிகளும் சுமப்பது என்பது கண்டிப்பாக ஒரு விதமான ஒரு வித்தியாசமான ஒரு செட்டப். நீங்கள் அந்த காலத்தில் கலைஞர் ஜெயலலிதா இருக்கும்போது கூட்டணி எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் தெருவில் நிற்பாங்க, எடுத்து போராடுவாங்க. அரசாங்கத்தோட பழிப்பாவங்களை அவங்க சுமக்க மாட்டாங்க. இன்றைக்கி இந்த அரசின் பழிப்பாவங்களை கூட்டணி கட்சிகள் சுமக்கின்றன, அரசின் சாதனைகளை ஆளுங்கட்சி மட்டுமே சொந்தம் கொண்டாடுகிறது. ஸோ விஜய் கேட்ட கேள்வி, அவர் நான் போட்டது தான் அங்கங்கே வெடிக்குது, அது உண்மைதான். பொலிட்டிக்கலி அவர் கிளப்பி விட்ட பிரச்சனை. அவர் சொன்னது ஓட்டுக்கு காசு கொடுக்கல, இது அரசின் நல்ல திட்டம், வேணான்னு யாருமே சொல்லலை. நம்ம கூட நான் வேணான்னு சொல்லணும், நோபடி கேன் சே தட். இருக்கிறோம் இல்லாதவங்க கொடுக்குறான்றாங்க, அதில் டார்கெட்டட் ஆடியன்ஸ் இல்லாமல் இருக்கிறவனுக்கும் சில பேருக்கு போட்டோம். அவருடைய பப்ளிக் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பொதுவெளியில் நின்று பேசணும் கூட அவசியம் இல்லை, யூ ஹேவ் டு ரியாக்ட்ன்றோம். பல விஷயங்களில் கருத்து சொல்லாமல் இருக்கிறத பற்றி கேட்கும்போது நான் ஏன் கருத்து சொல்லணும்னு ஏகத்தாளமாக கேட்டவர். நீ டிஎன்பிசி இஷ்யூவில் என்ன பண்ணியிருக்கணும், அடுத்த நாளோ அல்லது அடுத்த நாளோ 38 மாவட்டம் இருக்குது, 38 மாவட்ட தலைநகரங்களையும் தாவேக்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணுமா இல்லையா? டிஎன்பிசி அலுவலகம் முற்றுகைன்னு போயிருக்கணுமா இல்லையா? அரெஸ்ட் பண்ணுவான், உள்ளே வைப்பான், அடிப்பான், எல்லாம் பண்ணுவான், கட்சி வளரும் இல்லை. இந்த தாவேக்காவும் பண்ணல, அதிமுகவும் பண்ணல. ஜஸ்ட் இமேஜின், வேலையில்லா திண்டாட்டம் தான் சமுதாயத்தோட மிக முக்கியமான பிரச்சனை. இன்றைக்கி இந்த குளறுபடி, அந்த குற்றச்செயல் அது இன்னைக்கு எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது நடந்திருக்கா? ஸ்டாலின் அதை எப்படி யூஸ் பண்ணியிருப்பாரு? பண்ணணும். திமுக தமிழ்நாட்டோட பிரச்சனை, அது தமிழ்நாட்டோட பிரச்சனை. எத்தனை லட்சம் மாணவர்கள் இப்போ அவன் 2வது உட்காந்து எழுதணும், அத்தனை பேர். இதுக்கு விஜயோட தீர்வு என்ன, விஜயோட எதிர்வினை? இப்போ இதெல்லாம் தங்க தாம்பாளத்தில் வச்சு மக்கள் கொடுக்குற வாய்ப்புகள். திமுக எதிர்கட்சியா இருந்ததுன்னா எலெக்ஷன் 2 மாசத்துல லட்டு மாதிரி, அவங்களுக்கு திருப்பதி லட்டு மாதிரி. பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட்ஸை பற்றி பேசும்போது பெண்களை வச்சு இழிவுபடுத்துறதுன்றது ஆணாதிக்க வக்ர புத்தியின் அடையாளம். கடந்த காலங்கள் இப்படி தான் நடந்திருக்கு. இப்படிலாம் ஒரு மனிதனால் எப்படி யோசிக்க முடியுதுன்றதே அருவருப்பா இல்லை உங்களுக்கு? அதாவது எந்த அளவுக்கு அப்போ மைண்ட் சீழ் பிடிச்சிருக்கணும். பொதுவெளியில் இன்றைக்கி நம்ம இப்படி பேசுகிறோம், அந்த குறிப்பிட்ட நபருக்கும் இந்த அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? அது விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை, முனுகாதிக்கு என்ன சம்பந்தம்? இந்த அளவுகளை எல்லாருக்கும் வச்சு நீ பேச முடியுமா? அந்த தைரியம் இருக்கா? முதல்ல இப்படிலாம் எப்படி உங்களால் யோசிக்க முடியுது? சரி, ஒரு இஷ்யூ வந்துடுச்சு, அவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும், வருத்தம் தெரிவிக்கணும். அவர் கட்சியில் இருக்க மற்ற நாடறிந்த பெண் முகங்கள் இருக்காங்கல்ல, விமன் பர்சனாலிட்டிஸ் இருக்காங்கல்ல, சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கவங்க இருக்காங்கல்ல, யாருமே ரியாக்ட் பண்ணலையே. அப்போ கட்சி என்ன கட்சி அது? நான் கேட்குறது, அவர் அப்படி தாங்க இருப்பார். உங்கள் கட்சியில் இருக்க மற்ற பெண்கள் என்ன சொல்கிறாங்க? பெண் பிரமுகர்கள் இருக்காங்க, குஷ்பு மேடம் இருக்காங்க, அவங்க துறைகளில் அவங்கெல்லாம் சாதிச்சவங்க, அவங்கெல்லாம் ஏன் அமைதியாக இருக்காங்க? லெட் தம் ஓப்பன் தேர் மவுத், அவங்க பேசட்டும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் சேலத்தில் பேசிய பேச்சு
ஒரு சலசலப்பை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அரசியல் ரீதியாக அவர் இன்னும் ஒரு ஷார்ப்பான அட்டாக்ஸை வந்து வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. ஏன்னா நகர நிர்வாகிகள் மத்தியில் பேசுகிறாரு, பட் அவர் பேசுறது ஃபுல்லாக பொலிட்டிக்கலாக தான் அவர் கொண்டு போனார் அப்படிங்கிறது தான். மறுபடியும் அவர் வந்து எனக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி அப்படிங்கிறத திரும்ப வந்து வலியுறுத்துறாரு. பட் நான் போட்ட அந்த அணுகுண்டு வந்து இன்னைக்கு 2 கூட்டணிக்குள்ளேயும் ஒரு சலசலப்பை உருவாக்கி இருக்குது, அதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஓரளவு உண்மைதான் அது. ஓரளவு உண்மைதான் அது. அதிகாரத்தில் பங்குன்றது இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் திமுக கிட்ட இவ்வளோ தூரம் பேரம் பேசுறது, இம்சை கொடுக்குது காங்கிரஸ் இல்லையா? கொடுக்க வேண்டிய இம்சை தான், அது வேற விஷயம். அதிகமாகவே கொடுக்குறாங்க, தப்பு கிடையாது. அது இம்சைன்றது புரிதலுக்காக சொல்கிறேன், கொடுக்கப்பட வேண்டிய இம்சை தான் அது. அதுக்கு காரணம் வந்து விஜய் தான். ஏன்னா அவர் அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னது வந்து எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி தான் காங்கிரஸ்க்கு திமுக கிட்ட இவ்வளோ தூரம் பேரம் பேச முடியுது, இல்லாட்டி பேச முடியாது. நான் கேள்விப்பட்டது திமுக அண்ணா திமுகக்குள்ளேயும் இஷ்யூ இஸ் பர்னிங். திமுக அண்ணா திமுக 2 கூட்டணியிலுமே இது தொகுதி பங்கீடுல சிக்கல்கள் பெரிய அளவில் உருவெடுத்துட்டு இருக்குது. காங்கிரஸில் அடங்கிடும் தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். அடங்கிடும் தான் இன்னமும் நம்புகிறேன். பட் அவ்வளோ சுலபமாக இருக்காது. இன்னும் 1 மாதம் கூட இழுக்கலாம் உங்களுக்கு வந்து. ஏன்னா வந்து பொதுவெளியில் அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, பொதுவெளியில் சொன்னதை ராகுல் காந்தி ரசிக்கவில்லை. ராகுல் அவர் அதில் வந்து கோபப்படுகிறார் அப்படி என்று தான் தகவல்கள் வருகின்றன. ஏன்னா பொதுவெளியில் சொல்லப்பட்ட விஷயம் அது. கட்சிக்காரங்க சொல்லலாம். ஏன்னா அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் தலைமை கேட்கவில்லை. யார் கேட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி அண்டு சோடாங்கர், இவங்கெல்லாம் ராகுல் காந்தியோட வாய்ஸ் தான். ராகுல் காந்தியோட அனுமதி இல்லாமல் அவங்க இதை பேச மாட்டாங்க. பட் கார்கேவோ ராகுலோ சோனியாவோ பிரியங்காவோ பேசல, தலைமை பேசல, செல்வ பெருந்தகையும் பேசல. அப்போ பதில் வந்து திமுகவில் வந்து ஆர்எஸ் பாரதி கிட்டேருந்தோ அல்லது ராஜா கண்ணப்பன் கிட்டேருந்தோ வரது ஓகே. முதலமைச்சர் அவர்களே வந்து நேரடியாக அதுவும் ஒரு தேசிய ஊடகத்தின் கான்க்ளேவில் வந்து நேரடியாக மறுதளித்தது என்பது, அந்த பதில் வந்து சொடாங்கருக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் மாணிக்கம் தாக்கூருக்குமான பதில் அல்ல, அது ராகுல் காந்திக்கான பதில். கரெக்ட், அதான் சொல்ல. பொது வெளியில் நீங்கள் ஒரு பதிலை கொடுக்கறது என்பது காங்கிரஸை சஞ்சலப்படுத்தி இருக்கிறதுன்றாங்க, கோபப்படுத்தி இருக்கிறதுன்றாங்க. கூட்டணி உடையாத அருள் நான் உறுதியாக நம்புகிறேன். கூட்டணி தொடரும். பட் சுமூக நிலை ஏற்படுவதற்கு இருந்த சாத்தியக்கூறுகள் மேலும் மேலும் கடினமானதாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இந்த வார்த்தைகளை நீங்கள் கண்ணியமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பேக்டோர் டாக்ஸ் நடக்கும்னுவாங்க வழக்கமாக, அது கூட நடக்கலைன்னு கேள்விப்படுறேன். இட் ரீச் சம் சார்ட் ஆஃப் அ ஸ்டேல்மேட்னுவாங்க, ஒரு முட்டுக்கட்டைன்னுவாங்க. முட்டுக்கட்டைன்ற முக்கியமான விஷயம் என்னென்னா, முன்னாலேயும் போக முடியாது, நீ பின்னாலேயும் வர முடியாது. அந்த மாதிரி வந்து லாக் ஜம்னுவாங்க. யாராவது ஒருத்தர் அதை பிரேக் பண்ணணும். கடந்த காலங்களில் வந்து கலைஞர் இருக்கும்போது சோனியா காந்தி ஃபைனலாக அவங்க ஃபோனில் பேசுவாங்க கலைஞர்கிட்ட, அது சால்வ் ஆகிடும். 21 அப்படி தான், 20 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டேன்னும் போது கூட்டணி கிட்டத்தட்ட முறியுதுன்னும் போது கடைசி நேரத்தில் சோனியா காந்தி தலையீட்டில் தான் 5 சீட்டு கொடுக்கப்பட்டது. இது வரைக்கும் சோனியா காந்தி உள்ளே வரலை. அவர் உடல்நலம் குன்றி இருக்கிறார். ஸ்டாலினும் நேரடியாக சோனியா காந்தி அவரிடமும் ராகுல் காந்தியிடமும் பேசவில்லை, கனிமொழி தான் பேசியிருக்கார். கனிமொழி பேசின பிறகு இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நான்லாம் அப்படி தான் எதிர்பார்த்தேன். பட் மாறாக இது முற்றுகிறது. 17ஆம் தேதி கேசி வேணுகோபால் சென்னை வருகிறாருன்றாங்க. வந்து 22 இவங்க பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போகிறாங்க. 22 இவங்க பொதுக்குழு, இவங்க குழு போடுறாங்க. 17 இடைக்கால பட்ஜெட்டு. கேசி வேணுகோபால் சென்னை வரும்போது அதில் ஏதாவது விஷயம் இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க. 2 அதாவது கூடுதல் இடங்களை கேட்பது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கூடுதல் இடங்கள் மட்டுமல்ல, அதை விட முக்கியமாக அதிகாரத்தில் பங்கு என்பதில் இன்னமும் உறுதியாக தான் இருக்காங்க. ஸ்டாலின் அவருடைய பேச்சு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை, கமாவை தான் போட்டிருக்கு. ஏன்னா அடுத்த நாள் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் பேசினதோட பேச்சுக்கள் ட்வீட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதற்கு அடுத்த நாள் நினைக்கிறேன் ராகுல் காந்தியை பிரவீன் சக்கரவர்த்தியும் இவரும் மாணிக்கம் தாக்கூரும் சந்திச்சிருக்காங்க. அதுக்கு பிறகும் பிரவீன் சக்கரவர்த்தி அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காரு. ஆமாம், நீங்கள் 21 நீங்கள் தோத்த இடங்கள்லாம் எங்களுக்கு கொடுங்கன்றாரு இவர் மாணிக்கம் தாக்கூர். அது வந்து ராகுலை சந்தித்த பிறகும் பேசுகிறாருன்னா அது ராகுலோட வாய்ஸ் தான். அதிகாரத்தில் பங்கு என்பது வந்து ஒரு கட்சியின் அடிப்படையான உரிமை, எந்த கட்சியாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும். முடிவு எடுக்கிறதுல இன்க்ளூசிவ்னஸ் வேணுமா வேணாமான்றது தான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படையான கொள்கை. கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாது, 90 கட்சி இருக்கும். பட் போட்டு வெற்றி பெற்ற கட்சிகள் ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் என்பது கேபினட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது இருக்கணும். இப்போ காங்கிரஸ் தரப்புலேருந்து ஒரு நியாயமான ஒரு விமர்சனத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த அரசு வந்து திமுக அரசு, ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்த அரசில் நடந்திருக்கு, நான் மறுக்கலை. நம்ம அதுக்கான கிரெடிட்டை வந்து திமுக எடுத்துகிட்டு போயிடுது. அங்கே வந்து திமுக கூட்டணின்னு சொல்கிறதில்ல, ஏன் இந்தியா கூட்டணின்ற வார்த்தையை அவங்க வாயிலேருந்து வரதில்லை. திராவிட மாடல் தான் சொல்கிறோம், அவ்வளோதான் நீங்கள் சொல்கிறீங்க. கூட்டணி கட்சிகளுக்கு அதில் எந்த பங்கும் இல்லை. ஆனால்
இந்த அரசில் நடக்கக்கூடிய பல கெட்ட விஷயங்களுக்கு, சாம்சங் தொழிலாளர் போராட்டத்துக்கு கெட்ட பேரை சுமக்கிறது இடதுசாரிகள், வேங்கவேல தலித்துகள் மீதான அட்டாக்னா அதை சுமக்கிறது பிசிக, அதே மாதிரி விலைவாசி உயருது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னா காங்கிரஸ் உள்ளிட்ட தோழமை கட்சிகள் தான் அந்த பழியை வாங்குறாங்க. காங்கிரஸ் தலைவர் கொலை செய்யப்பட்டார். காங்கிரஸ் கட்சி தலைவர் கொலை செய்யப்பட்டார். சிபிசிஐடி விசாரணை, உள்ளூர் சிபிஐ என்று அழைக்கப்படுகிற சிபிசிஐடி விசாரணைக்கு போன பிறகும் அந்த வழக்கில் முன்னேற்றம் ஏற்பட்டதாக தெரியவில்லை இல்லையா? இல்லை, இதுவரை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து பாவம் ஒரு இடம் பழி ஒரு இடம்னு கிரெடிட்டை வந்து அவர்களும் எல்லா விதமான பழியையும் வந்து கூட்டணி கட்சிகளும் சுமப்பது என்பது கண்டிப்பாக வந்து ஒரு விதமான ஒரு வித்தியாசமான ஒரு செட்டப் இது. நீங்கள் அந்த காலத்தில் கலைஞர் ஜெயலலிதா இருக்கும்போது கூட்டணி வந்து எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் தெருவில் நிற்பாங்க, ஏற்று போராடுவாங்க. அரசாங்கத்தோட பழிப்பாவங்களை அவங்க சுமக்க மாட்டாங்க. இன்றைக்கி இந்த அரசின் பழிப்பாவங்களை கூட்டணி கட்சிகள் சுமக்கின்றன. அரசின் சாதனைகளை ஆளுங்கட்சி மட்டுமே சொந்தம் கொண்டாடுகிறது. இது எப்படி ஓடும் உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல பட் திமுகவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது. இந்த 5000 ரூபாய் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எதிர்க்கட்சிகள் வாயை அடைப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. நாங்கள் வந்து திமுகக்குள்ளே ஒரு தரப்பு என்ன நம்புதுன்னா, எல்லாரையும் நான் சொல்லலை, இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு நம்புகிறாங்க. அது எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு என்னால் ஏற்றுக்க முடியாது. ஒரு அடி முன்னால் போயிருக்கீங்க, யூ ஹேவ் அன் அப்பர் ஆடட் அட்வான்டேஜ் ஒழிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்லாம் கிடையாது. அதுவும் எலெக்ஷன் தள்ளி போச்சுன்னா நீங்கள் இன்னமும் வந்து நீங்கள் வந்து டிஃபென்ஸில் தான் இருப்பீங்க. அந்த ஏர்லி பேர்ட் அட்வான்டேஜ்னுவாங்க, அது உங்களுக்கு இருக்காது. பட் எதிர்க்கட்சிகள் வாயை அடைப்பதற்கு இது பயன்படுன்றாங்க. இது பாருங்கள், எங்களுக்கு ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இருக்குது. இதில் கொடுக்குற சீட்டை வாங்கிக்கோங்கன்னு ஒரு கல்லில் 2-3 மாங்காய் அடிக்கப்பட்டிருக்குதுன்றாங்க. அது மாங்காய் அடித்தாங்களா இல்லை கல்லாக போய் விழுந்து மாறிச்சான்றது நமக்கு தெரியாது. அது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் தெரிய வரும். பட் இந்த காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சிக்கல் என்பது இதுதான். ஸோ விஜய் கேட்ட கேள்வி, நான் போட்ட குண்டு தான் இப்போ வந்து அங்கங்கே வெடிக்குது, அது உண்மை தான். பொலிட்டிக்கலி அவர் கிளப்பி விட்ட பிரச்சனை இது. அட் த சேம் டைம் அவர் என்னால் தான் இப்போ நீங்கள் வந்து 1000 ரூபாய் கொடுப்பாங்க, 2000 ரூபா கொடுப்பாங்க, 3000, 4000, 5000 கொடுப்பாங்க, வாங்குங்க, வாங்கிட்டா என்ன பண்ணணுமோ விசில தாங்க போடுவோன்றதை சத்தமாக சொல்லுங்க, விசில ஊதுங்க அப்படிங்கிறாரு. அதான் வாங்குங்கன்றார், காசை வாங்குங்க. அது வாங்காமல் இருக்க முடியாது. கொடுக்குறது விஜயகாந்த் சொன்னாருங்க. இது அவர் சொன்னது ஓட்டுக்கு காசு கொடுக்குறத. இது அரசின் நல்ல திட்டம். இப்போ வேணான்னு யாருமே சொல்லலை. நம்ம கூட நான் வேணான்னு நான் சொல்கிறோம். நோபடி கேன் சே தட். இருக்கிறோம் இல்லாதவனு கொடுக்குறேன்றாங்க. அதில் டார்கெட்டட் ஆடியன்ஸ் இல்லாமல் இருக்கிறவனுக்கு சில பேருக்கு போகுது, போட்டோம். ஸ்கீமை வந்து நீங்கள் பாய்காட் பண்ணுங்கன்னு யாருமே சொல்லலை. அப்படிலாம் நம்ம சொல்லலை. நம்ம பேசின சப்ஜெக்ட் வேறு. விஜய் வந்து என்னை பார்த்து பயந்து தான் கொடுக்குறாங்க அப்படின்றது ஓரளவு உண்மை, அதை மறுக்க முடியாது. விஜய் ஃபேக்டர் 5000 ருபீஸில் இருக்கா இல்லையான்னா டெஃபினட்டாக இருக்குது. இது யதார்த்தம் இது. பட் டெஃபினெட்லி டிஎம்கேக்கு வந்து 4 கார்னர் ஃபைட்லையும் இந்த 5000 ருபீஸ்லையும் ஒரு ஏர்லி பேர்ட் அட்வான்டேஜ் இருக்குன்றது மறுக்க முடியாத உண்மை. அதில் நம்ம எந்த விதமான இதுவும் சொல்ல முடியாது. தே ஹேவ் அன் அட்வான்டேஜ். பட் வாட் எக்ஸ்டென்ட்ன்றது தான் நம்ம வந்து அடுத்த 2.5 மாதம் இருக்குது. உங்களுக்கு மினிமம் 1.5 மாதமாவது இருக்குது. தேர்தல் தள்ளி போனால் மே ஃபஸ்ட் வீக்கு போகணுன்னா 2.5 மாதம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரீஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது உங்களோட அசஸ்மெண்ட்டு. எஸ், இந்த மாதிரி ஒரு ஆன்சர் சொல்லியிருக்கிறதா நான் பார்க்குறேன். என்னை எல்லாருமே வெளியிலவான்னு சொல்லுவாங்க, பட் தமிழ்நாடு தான் என்னுடைய வீடு, தமிழர்கள் எல்லாருமே சொந்தக்காரங்க அப்படின்னு ஒரு ஆன்சர் சொல்கிறாரு. என்னை வெளியவான்னு சொல்கிறீங்க, நான் வெளிதாங்க இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவர் எப்படி கன்வின்சிங்காக இருக்காங்க? கன்வின்சிங்காக இல்லை. அவருடைய பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பொதுவெளியில் வந்து நின்று பேசணும் கூட அவசியம் இல்லை. யூ ஹேவ் டு ரியாக்ட்ன்றோம். நம்ம பல விஷயங்களில் கருத்து சொல்லாமல் இருக்கிறத பற்றி கேட்கும்போது நான் ஏன் கருத்து சொல்லணும்னு ஏகத்தாளமாக கேட்டவர். இன்ன வரைக்கும் திருப்பரங்குன்ற இஷ்யூ இல்லை, அவர் வாய் திறந்து பேசலை. சிடி நிர்மல்குமார் பேசினாரு, இன்னும் சிலர் பேசினாங்க. பட்ஜெட்டை பற்றி கூட பட்ஜெட்டை பற்றி எதுவுமே பேசலை. அப்புறம் இது டிஎன்பிசி ஃபியாஸ்கோ எவ்வளோ பெரிய இஷ்யூ அது. அதில் வந்து சும்மா ஒரு 4 லைன் ஸ்டேட்மெண்ட். தெருவுக்கு வந்துருக்கணும்ல. இளைஞர்களோட கட்சியில் வேலைவாய்ப்பு தானே, வேலையில்லா திண்டாட்டம் தானே சமூகத்தோட முக்கியமான பிரச்சனை. அது முதல் தடவை இல்லை. 2023 ஒரு பங்க்லிங்கு, இப்போ ஒரு பங்க்லிங். ஆன்சர் ஷீட்டை பார்த்து எழுதுனான்னு கோர்ட்டுக்கு போனால் பரவாயில்லன்றாங்க. செகண்ட் டைம் நடக்குது இது. இது எவ்வளோ பெரிய இஷ்யூ. அது அவரால் எடுத்து பேச முடிஞ்சுதா? அன்றைக்கி ஒரு பாசிங் ரெஃபரன்ஸாக சொல்கிறார். நீங்கள் வெளியில் வாங்கன்றதோட அர்த்தம் நீங்கள் ஃபிசிக்கலாக வரணுன்றது கூட கிடையாது. எஸ், மேட்ரு அதுதான். அதுக்கு சோஷியல் மீடியா இருக்குது. யூ ரியாக்ட் டு த சிச்சுவேஷன். உங்கள் கட்சிக்காரன் ஆர்ப்பாட்டம் பண்ணணும். நீ டிஎன்பிசி இஷ்யூவில் என்ன பண்ணியிருக்கணும், அடுத்த நாளோ அல்லது அடுத்த நாளோ 38 மாவட்டம் இருக்குது. 38 மாவட்ட தலைநகரங்களையும் தாவேக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணுமா இல்லையா? டிஎன்பிசி அலுவலகம் முற்றுகைன்னு போயிருக்கணுமா இல்லையா? அரெஸ்ட் பண்ணுவான், உள்ளே வைப்பான், அடிப்பான், எல்லாம் பண்ணுவான். கட்சி வளரும் இல்லை. இதை தாவேக்காவும் பண்ணல, அதிமுகவும் பண்ணல. ஜஸ்ட் இமேஜின் அருள். வேலையில்லா திண்டாட்டம் தான் சமுதாயத்தோட மிக முக்கியமான பிரச்சனை. இன்றைக்கி இந்த குளறுபடின்றதை விட பெரிய வார்த்தை இருக்குது. அந்த குற்றச்செயல் அது வந்து இன்றைக்கி எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது நடந்திருந்தா ஸ்டாலின் அதை எப்படி யூஸ் பண்ணியிருப்பார்? பண்ணணும்.
திமுக வந்து தமிழ்நாட்டோட பிரச்சனை அது தமிழ்நாட்டோட பிரச்சனை. எத்தனை லட்சம் மாணவர்கள் இப்போ அவன் 2வது உட்காந்து எழுதணும் அத்தனை பேரும். இன்னைக்கு காலையில் நான் ஒரு பெண்மணியை சந்தித்தேன். அவங்க ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, சார் 2 தடவை எனக்கு இது நடந்திருக்கு. 23ல் நான் இழந்தேன், இப்பயும் நான் இழந்துட்டு நிற்கிறேன். நான் வந்து அவங்க வந்து ஒரு மதரா, ஒரு பெண்ணா, ஒரு பிரஜையா, என்னோட வேதனைகளை நான் எங்கே போய் சொல்லுவேன்றாங்க அந்த அம்மா. மிடில் ஏஜ் லேடி, ஒரு சின்ன பொண்ணு, 25-26 வயசு இருக்கும். டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்னு அவ்வளோதானே இருக்க போகுது. எந்த கவர்மெண்ட்லையும் நடக்காது அட்டுழியம். அது பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் எப்பயுமே நடந்தது. போஸ்ட்போன் பண்ணுவான், வச்சு கேன்சல் பண்ணது மட்டும் இல்லாமல் நடந்ததுக்கு இருக்கும்போது 23ல் நடந்தது ஏகப்பட்ட பங்கிலிங்க. துரதிருஷ்டவசமாக நீதிமன்றங்களும் அன்னைக்கு கை கொடுக்கல. அவங்க பார்த்து எழுதுனாங்க அப்படின்னு இன்னொருத்தர் எக்ஸாம் எழுதலாமே அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக நீதிமன்றங்கள் சர்வசாதாரணமாக அதை கடந்து போகுது. சம்டைம்ஸ் நீதிமன்றங்கள் அப்படி தான் செயல்படும். அதை நம்ம பெரிய அளவில் விமர்சிக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, இதுக்கு விஜயோட தீர்வு என்ன, விஜயோட எதிர்வினை என்ன? இப்போ இதெல்லாம் வந்து தங்க தாம்பாளத்தில் வச்சு மக்கள் கொடுக்குற வாய்ப்புகள். அதான் திமுக எதிர்கட்சியாக இருந்ததுன்னா எலெக்ஷன் 2 மாதத்தில் லட்டு மாதிரி அவங்களுக்கு, திருப்பதி லட்டு மாதிரி மாநிலத்தை கதிகலங்க வச்சுருப்பாங்க. கதிகலங்க வைக்கணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை. மற்ற எல்லா பிரச்சனையும் விட டிஎன்பிசி கொலாப்ஸ்ன்றது எவ்வளோ பெரிய பிரச்சனை. அந்த எக்ஸாமை நடத்துறதை தவிர வேறு ஒரு வேலையும் கிடையாது. அதை நடத்த துப்பு இல்லை. ஒரு தடவை இல்லை, 2 தடவை நடந்திருக்கு இந்த கவர்மெண்ட் வந்து. அப்போ இந்த மாதிரியான இவ்வளோ சீரியஸ் இஷ்யூஸில் அப்போசிஷன் வளர்கிறதுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குது. அதை எடுத்து பேசு, அதை எடுத்து போராடு. அதை விட்டுட்டு வேறு எதையோ பொதுவாக பேசுறது, விசில் ஊது, இதெல்லாம் வந்து ஜார்கன்ஸ். இதில் என்ன இருக்க போகுது உங்களுக்கு? விசில ரொம்ப நாள் ஊத முடியாதுன்னு இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி சொல்லிட்டார். அங்கே போய் நிற்கும் டிபேட், அங்கே போய் நிற்கும். நிறைவாக ஒரு கேள்வி, பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட் வந்து எப்போதுமே இல்லாத அளவுக்கு, ஏன்னா அவர் பேசுவார், பட் இப்படிலாம் பேசி நம்ம பார்த்ததில்லை. விஜய் அவர்களை குறித்து விமர்சனம் பண்ணும் தரம் தாழ்ந்து சில வார்த்தைகளை தனிப்பட்ட முறையில் நடிகைகளுடைய பேரை பயன்படுத்தி பேசியிருக்கிறாரு. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நிறைய பேர் கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக எப்படி இதை எவாலுவேட் பண்ணுறீங்க நீங்கள்? அருவருப்பானது, அவலமானது, ஆரோக்கியமற்றது, அட்டூழியமானது. அவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். அவங்க கட்சியில் உள்ள பெண்மணிகள், நாடறிந்த பெண்மணிகள், குஷ்புவாக இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜன் டாக்டர், அவங்களாம் ஏன் மௌனமாக இருக்காங்க? இந்த வானதி எங்கே அமைதியாக இருக்காங்க? இத்தனைக்கும் பிஜேபி மகளிர் அணி மகிழா யூனிட் தலைவர், அந்த நேஷனல் பிரசிடென்ட்டு, எம்எல்ஏ, அவங்கெல்லாம் பிஜேபியில் இருக்க பெண்கள் ஏன் அமைதியாக இருக்காங்க? இது வந்து அவர் குறிப்பிட்ட அந்த நடிகையை இழிவுபடுத்தவில்லை, ஒரு பெண்களை இழிவுபடுத்துகிறார். பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட்ஸை பற்றி பேசும்போது பெண்களை வச்சு இழிவுபடுத்துறதுன்றது ஆணாதிக்க வக்ர புத்தியின் அடையாளம். கடந்த காலங்கள் இப்படி தான் நடந்திருக்குது. இப்படிலாம் ஒரு மனிதனால் எப்படி யோசிக்க முடியுதுன்றதே அருவருப்பாக இல்லை உங்களுக்கு? அதாவது எந்த அளவுக்கு அப்போ மைண்டு வந்து சீழ் பிடிச்சிருக்கணும். பொதுவெளியில் இன்றைக்கி நம்ம இப்படி பேசுகிறோம், அந்த குறிப்பிட்ட நபருக்கும் இந்த அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? அது விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை, உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இந்த அளவுகளை எல்லாருக்கும் வச்சு நீ பேச முடியுமா? அந்த தைரியம் இருக்கா? முதல்ல இப்படிலாம் எப்படி உங்களால் யோசிக்க முடியுது? சரி, ஒரு இஷ்யூ வந்துடுச்சு, அவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும், வருத்தம் தெரிவிக்கணும். அவர் கட்சியில் இருக்க மற்ற நாடறிந்த பெண் முகங்கள் இருக்காங்கல்ல, விமன் பர்சனாலிட்டிஸ் இருக்காங்கல்ல, சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கவங்க இருக்காங்கல்ல, யாருமே ரியாக்ட் பண்ணலையே. அப்போ கட்சி வந்து என்ன கட்சி? அது அடிப்படையிலே அது ஒரு ஆணாதிக்க கட்சி இல்லையா? பெண்களுக்கு எதிரானது தான் அவருடைய சித்தாந்தங்கள் எல்லாமே. அதை மீண்டும் ஒரு முறை அவர் நிரூபிக்கிறார். இதே எலெக்ஷன் டைம் அருள் இன்னும் கேவலமாக போகும், பப்ளிக் டிஸ்கோர்ஸ் இன்னும் கேவலமாக போகும். ஐ திங்க் இந்த முளையிலேயே எலெக்ஷன் கமிஷன் அஃப்கோர்ஸ் மாடல் கான்டாக்ட் வரல, வந்திருந்தா அவர் மாட்டியிருப்பார். அடுத்த முறை கேட்டாங்க, ஒரு இடத்துல பைட்டு கேட்டாங்க, பட் அவர்